வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சாஃப்டான பருப்பு போலி ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, சின்ன ஸ்பூனால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துருக்கேன். அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்ல ஒரு சாஃப்டான போலி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் மைதா மாவு வச்சு போலி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்கில் அப்லோட் ஆகிருக்கு. அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். மாவு இந்த அளவுக்கு நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ இந்த மாவை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். ஒரு அழகு கடலை பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பை நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, வெறுமனே தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பருப்பை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1/2 அழகு பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடிகட்டின வெல்லத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கொதித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு மாறும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி கொஞ்சம் கெட்டியான பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஆறின பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பூரணம் நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கோதுமை மாவை எடுத்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம போலி பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலாக நம்ம போலி பண்ணும்போது வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இது மாதிரி வச்சு தான் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் பேப்பரில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். போலி நல்லா ஒட்டாமல் ஈஸியாக நம்மளால் தட்ட முடியும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை கொஞ்சமாக எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்த கலவையில் கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யூஸ்வலாக எப்படி போலி பண்ணுவோமோ அதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவே பார்த்திங்கன்னா நல்லா ஊறின பிறகு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரணத்தை உள்ளே வச்சுட்டு லேசாக அழுத்திட்டோன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ இதை ஓரங்களை இது மாதிரி நல்லா மடிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை தட்டி வச்சிடலாம். மைதா போலி எப்படி நம்ம தட்டுவோமோ அதே மாதிரி இதை தட்டலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மெலிசாக கூட தட்டலாம். இதை நம்ம எடுத்திருக்க அந்த கோதுமை மாவுக்கு ஒரு 8லேருந்து 9 போலிகள் வரும். இந்த சைஸில் பண்ணோன்னா ஒரு 8 போலி வரும். பட்டர் பேப்பர் வச்சு தட்டும்போது பூரணமும் வெளியே வராது, அதே சமயத்தில் எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். தவா நல்லா சூடான பிறகு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம போலிகளை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த எண்ணெய் நெய் அந்த கலவையை 1 ஸ்பூன் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நெய் ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து சுடும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல மாய்ஸ்சரோடு இருக்கும். இந்த போலி கோதுமை மாவில் பண்ணதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.